இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் தனுஷ் நடிப்புல வெளிவந்திருக்கும் தொடரி. டெல்லியில இருந்து சென்னை நோக்கி வரும் விரைவு ரயில் கேண்டீன்ல நாயகர் தனுஷ் வேலை செய்து வருகிறார். நடிகைக்கு மேக்கப் போடும் கீர்த்தி சுரேஷும் அதே ரயில தான் வருகிறார். கீர்த்தி சுரேஷை பார்த்த உடனே அவர் அழகுல மயங்கி விடுகிறார் தனுஷ். பாட்டு பாடுவதில் ஆர்வம் உள்ளவரான கீர்த்தி சுரேஷிடம் தனக்கு பாடலாசிரியர்களை தெரியும் என்று பொய் சொல்லி தன்னுடைய காதல் வலையில சிக்க வைக்கிறாரு. இந்த நிலையில அதே ரயில பயணம் செய்யும் மந்திரி ராதாவுடைய பாதுகாப்புக்கு வரும் கருப்பு பூனைப்படையை சேர்ந்த ஹர்ஷ் உத்தமனுக்கும் தனுஷுக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையில தனுஷோட காதலியான கீர்த்தி சுரேஷை கொன்று விடுவதாக ஹர்ஷ் உத்தமன் மிரட்ட பயந்து போன கீர்த்தி சுரேஷ் ரயில் என்ஜின் அறைக்குள்ள பதுங்கிக் கொள்கிறார். தனுஷை ஒரு அறையில பூட்டு போட அங்கிருந்து தனுஷ் தப்பித்து கீர்த்தி சுரேஷை தேடி ரயிலுக்கு அலைகிறார். இந்த நிலையில ரயில் என்ஜின் டிரைவர் திடீரென இறந்து போக ரயில் கட்டுப்பாட்டை மீறி அதிவேகமாக செல்கிறது. ரயிலை தீவிரவாதிகள் கடத்தி விட்டதாக மீடியாவில் பரபரப்பு செய்திகள் போய்கொண்டிருக்க தனுஷோ தனது காதலியை தேடி ரயிலுக்குள்ளேயே அலைகிறார். ரயில்வே கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் ரயிலை நிறுத்துவதற்கான பணிகளை தீவிரமா களமிறங்குறாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில ரயிலை அதிகாரிகள் நிறுத்தினார்களா, தனுஷ் தனது காதலியை கண்டுபிடித்தாரா என்பதே மீது கதை. கேண்டீன் ஊழியராக தனுஷ் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். படம் முழுக்க ரயிலுக்குள்ளே நடப்பதால இவரது நடிப்புக்கு ஏற்ற தீனி இந்த படத்துல இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். படம் முழுக்க ஒரே உடை இணைந்து வந்தாலும் காட்சிக்கு காட்சி தனது மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தி நடிக்க வைத்திருக்கிறார் தனுஷ். கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகாக இருக்கிறார். படத்துல முதல் பாதி முழுக்க தனுஷுடன் டூயட் பாடுவது, ட்ரமன்ஸ் பண்ணுவது என வரும் இவர் இடைவெளிக்கு பிறகு ரயில் என்ஜின்ல இவரது கதாபாத்திரத்தை பூட்டி வைத்து விடுகிறார்கள். பிரபு சாலமன் படங்கள்ல எப்போதுமே தம்பிராமையோட காமெடிக்கு தனி மவுஸ் இருக்கும். ஆனா இந்த படத்துல தம்பிராமையோட காமெடி பெருசா ஈடுபடல. மற்றபடி ரயில்வே போலீஸ் அதிகாரியாக வரும் கணேஷ் வெங்கட்ராமன் தனக்கு ஏற்ற கதாபாத்திரத்தை கொடுத்து நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் பிரபு சாலமன் பயணத்தை மையமாக வைத்து தனது வழக்கமான பாணியில இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு படத்தை முழுக்க முழுக்க ரயில்ல எடுக்க முடியுமா என்பதற்கு சவால் விடும்படியாக இவரது படைப்பு இருக்கு. படத்துல இடைவெளிக்கு சற்று முன்னதான் கதையை ஆரம்பிக்குது. ஆகையால படத்தோட முதல் பாதை காமெடி காதலினை இழுவென கதையை எழுதியிருக்காரு. இடைவெளிக்கு பிறகு ரயில் போன்ற கதையும் வேகம் எடுக்குது. முதல் பாதையை குறைத்திருந்தாலும் படம் கொஞ்சம் ரசிக்கப்படையாதான் இருக்கு. அதே போல பிரபு சாலமன் படங்கள்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் அழகா இருக்கும். அதே போல இந்த படத்திலும் இயற்கை காட்சிகளை வெற்றிவேல் மகேந்திரோட கேமரா அழகா படம் முடிச்சிருக்கு. டி இமான் இசையில பாடல்கள் பரவாயில்லை, சுமார் ரகம்தான். பின்னணி இசையில வேகம் கூட்டி இருக்கலாம். படத்துல போன உசுறு திரும்பி வந்துடுச்சு என்ற பாடல் ரசிக்கும்படியா இருக்கு. அதே பின்னணி காட்சிப்படுத்திய விதமும் ரசிக்க விடாமல் செய்து விட்டது. மொத்தத்துல தொடரி வேகமில்லை பயணம்.